Hello guys, welcome to Anita Sampath Vlogs. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்னோட சில்க் சாரி கலெக்ஷன்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஓவராலாவே என்கிட்ட ரொம்ப சாரீஸ் கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் ரொம்ப வேர் பண்ண மாட்டேன், ரொம்ப வாங்க மாட்டேன். ரீசெண்ட் டைம்ஸாக எனக்கு கொஞ்சம் சில்க் சாரீஸும் பிடிக்குது. அதனால சில்க் மட்டும் கொஞ்சம் தேடி தேடி கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன். அப்படி பார்த்தாலுமே கொஞ்சம் நம்பர் ஆஃப் சாரீஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் இதில் வந்து என்னோட ஸ்பெஷல் சாரீஸோட மெமரிஸோட உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 2 சாரீ மட்டும் காணோம், எங்கே வச்சேன்னு தெரில. அது மட்டும் நான் கடைசியாக தேடி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சாரீ வந்து இதுதான். இது வந்து ஒரு ரெட் கலர் சாரீ. இது வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி விகடன் அவார்ட்ஸ், இந்த வருஷம் இல்லாமல் போன வருஷம், இப்போ வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி விகடன் அவார்ட்ஸ் பண்ணேன். அதுக்கு போன வருஷம் விகடன் அவார்ட்ஸ் வந்து இந்த சாரீ கட்டியிருந்தேன். இது வந்து ஸ்ரீ காமாட்சி சில்க்ஸ் அந்த ஷாப்பில் வாங்கினது. இன்ஸ்டாவில் கூட இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன் வேறு ஒரு சாரீக்கு. செம்மையாக இருந்தது. அந்த குவாலிட்டி ரொம்ப பிடிக்கவே திரும்பி அவங்கக்கிட்டே நான் வந்து இந்த சாரீ வாங்கியிருந்தேன். இந்த சாரீ அவர் சொல்வார், இப்போ கூட உங்கள் ஃபோட்டோ காட்டி இந்த சாரீ வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அது அந்தளவுக்கு ஒரு ஹிட்டான சாரீ. இதை நான் கட்டியிருந்த பிக்சர் போட்டது வந்து பயங்கரமாக போச்சு. என்னோடய ஃபேவரட் சாரீ. இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் பார்டர். முன்னாடிலாம் வந்து இதுதான் ஒரு மாடலாக இருந்தது. நடுவில் வந்து இந்த பார்டர் 2 பார்டர் வச்சது வந்துட்டு இருந்தது. திரும்பியும் ஒரு பீரியட் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஈவன் இப்போயுமே சொல்லுங்களேன், இப்போ வந்து இது ரொம்ப ஃபேமஸ். லைக் வந்து செல்ஃப் பார்டர் வேறு எந்த கலரும் இருக்காது. நமக்கு வேணும்னா வேறு கலர் ஜாக்கெட்ஸும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை இதே கூட போட்டுக்கலாம். டிடிஏக்கு பார்த்திங்கன்னா நிறைய அவங்களோட பேஜஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் பார்டர் சாரீஸ் நிறைய கட்டுவாங்க. ஸோ எனக்கு அவங்களாலையும் இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதில் கட்டமாக புட்டாஸ் வச்சுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீ. செல்ஃப் பார்டர் ரொம்ப அளவான ஒரு ஜரியாக இருக்கும். ரொம்ப போட்டு அடிக்கிற மாதிரி ஜரியாக வந்து ரொம்ப லோக்கலாக தெரியும். பட் இது வந்து நல்ல ஒரு ரிச்சாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஐ திங்க் 7,000 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லாயிருக்கும். அவங்க ஷாப்பில் எல்லா சாரீஸுமே சூப்பராக இருக்கும். அண்ட் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து பிளட் ரெட் சாரீ வேணும், பிளட் ரெட் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப தேடிட்டே இருந்தேன். ஒரு பீரியட் ஃபுல்லாக நான் வந்து அந்த பிளட் ரெட் பைத்தியமாக இருந்தால் எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரி பிளட் ரெட்டாக ஒன்று ரொம்ப மெரூன் மாதிரி போயிடுது, இல்லைனா ரொம்ப லைட்டாக சில்லி கலர் மாதிரி வந்துடுது. அப்படி இல்லாமல் இந்த மாதிரியே தேடிட்டு இருந்தேன். டக்குன்னு காமாட்சி சில்க்ஸில் பார்த்தோன்னே உடனே நான் அதை வந்து வாங்கிட்டேன். இது வந்து சாரீ நம்பர் 2. ஸோ இந்த சாரீ வந்து என்னோடய மாமியார் எனக்கு போன வருஷம் பர்த்டேக்காக ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரபா தான் கூட போனான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை வந்து அவன் தான் செலக்ட் பண்ணியிருப்பான். ஏன்னா இந்த ரேடியம் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்வா கிரீன் மாதிரி, அதில் வந்து இந்த டார்க் ப்ளூ வச்சது. இந்த காம்போ செம்மையாக இருந்தது. இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமில் என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் வேறு இருந்தது இந்த கலரில். ஸோ அதனால் ரெண்டையும் மேட்ச் பண்ணவும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாரீ. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 5,000 போல் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பக்கத்தில் தான் ஏதோ ஒரு ஷாப்பில் எடுத்தாங்க. சரவணா ஸ்டோரு போத்தி சம்திங் குரோம்பேட்டில் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா இதில் வந்து அந்த ஒரு சில்க்குன்ற அந்த ஒரு ஃபீல் மட்டும் இருக்காது. பார்க்க வந்து அந்த ஒரு சிந்தட்டிக் ஃபீல் தான் இருக்கும். பிகாஸ் 5,500க்கு மேலே போனால் தான் ஆக்சுவல் சில்கே. நம்ம சொல்லுவோம் 3,000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவோம். பட் 3,000 ரூபாயில் இருக்கிறது பட்டா இருக்காது. அது கண்டிப்பாக மிக்ஸாக தான் இருக்கும். அந்த மிக்ஸ் ஃபீல் வந்து இதில் தெரியும். இதே மாதிரி நான் இன்னொரு புடவையும் வாங்கினேன். அதுவுமே ஒரு 5,000 அந்த ரேஞ்சு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிந்தட்டிக் ஃபீல் தான் இருக்கும். அந்த ஒரு பட்டோட ஃபீல் வந்து இருக்காது. பட் ஆஸ் ஓவரால் சாரியாக வந்து இது ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ. அண்ட் வந்து எப்பயுமே நீங்கள் 6,000 அது கம்மியாக வாங்கும்போது உங்களுக்கு 6 கூட இல்லை 7,000 கம்மியாக வாங்கினாலும் உங்களுக்கு ஜரி வந்து பட்டு வராது. சாரீ மட்டும் தான் உங்களுக்கு பட்டு வரும். இதுவுமே வந்து பட்டு சாரீ தான், பட் இதில் மிக்ஸ் இருக்கும். ஜரி வந்து உங்களுக்கு பட்டு கிடைக்காது. இதோ நான் ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன். வரமகாலட்சுமிக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே தான் வந்து அவங்க சொன்னாங்க, இந்த ப்ரைஸ்க்கு மேலே தான் ஆக்சுவலி பட்டே. அதுக்கு முன்னாடி வந்து அது பட்டு கிடையாது. நம்ம வந்து ஒரு ஆசைக்கு சும்மா பட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அது வந்து ஒரு மிக்ஸு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு வந்துடுறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மம்மாத்தோட லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர். இது வந்து ஆலோவேரா மாய்ஸ்சரைசர். இது நேச்சுரல் ஆலோவேரா விட 6 டைம்ஸ் ஹையரான ஹைட்ரேஷன் கொடுக்கக்கூடியது. நான் ஒரு டெமோ டெஸ்ட்டே காட்டுறேன் பாருங்களேன். இந்த தண்ணியில் அந்த மாய்ஸ்சரைசர் போட்டோன்னே எப்படி கீழே இறங்கிருச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு இதில் ஹைட்ரேஷன் ஹெவியாக இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு ரிசல்ட் வருது. இதில் ஹைலூரானிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்க, ஆலோவேராவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன் இது கொடுக்குது. ஹைலூரானிக் ஆசிட் நம்மளை எங்கே வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தொடர்ச்சியாக யார் ஒருத்தர் ஹைலூரானிக் ஆசிட் இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ரிங்கிள்ஸ் அப்படின்னா என்னப்பான்னு கேட்பாங்க. 40 வயசானா கூட அந்த அளவுக்கு ரிங்கிள்ஸே வராது. ஏன்னா ஸ்கின்ல வந்து அவ்வளோ ஈரத்தன்மை அப்படியே தக்க வச்சுக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து செம்ம லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் பயங்கர லாங் லாஸ்டிங்கான ஹைட்ரேஷன் கொடுக்கும். காலையில் போடுறீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் பலன்னு இருக்கும் ஸ்கின்னு. ஏன்னா இது வந்து ஸ்கின்ல மாய்ஸ்சர் அப்படியே லாக் பண்ணிக்கோங்க, நேச்சுரல் மாய்ஸ்சரைசரை. அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். இதில் வந்து பேரபென்ஸோ இல்லை மினரல் ஆயில்ஸோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டாப் டெர்மட்ஸால் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ நம்பி நீங்கள் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ மாய்ஸ்சரைசரே. நான் போடுறதில்லப்பான்னு நிறைய பேர் சொல்கிறத பார்க்கும் போதே ஷாக்கிங்காக இருக்குது. இவங்கெல்லாம் வந்து 30லேயே பயங்கரமாக ரிங்கிள்ஸ் வந்துடும் போலியே, சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்ற
மாதிரி ஃபீல் ஆகும். ஏன் நீங்கள் போடலன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்காது, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து நான் ஸ்டிக்கி. உங்களுக்கு வந்து தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ண மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து இந்த பிசு பிசுப்பு எண்ணெய் ஃபீலிங்லாம் இருக்கவே இருக்காது. மாய்ஸ்சரைசரை ஜெல் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுறதோட பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டே இதுதான். இதில் மொத்தம் 4 வேரியன்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். எல்லாமே ஜெல் பேஸ்டுன்றனால உங்களுக்கு ரொம்ப நான் ஸ்டிக்கியாக லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டெஃபினெட்லி செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது என்ன ப்ரைஸ் இருக்குமோ அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம். சம்பத் 2025 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணும்போது மம்மாத் சைட்லையும் ஆப்லையும் உங்களுக்கு 20% ஆஃபரும் கிடைக்கும். இது இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா நியர்பை ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். மம்மாத் ப்ராடக்ட்ஸில் எனக்கு பிடிச்ச விஷயமே உங்கள் கஸ்டமர்ஸை ரொம்பவே லிசன் பண்ணுவாங்க. உங்கள் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நான் போன வாட்டி காட்டின சாரீ மாதிரியே தான் ஒரு சாரீ. ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் மாதிரி தான் இருக்கும். அதை கட்டும்போது அந்த ஒரு பட்டு மாதிரி இருக்காது. பட் ஆக்சுவலி பட்டு சாரீ தான். அந்த தொட்டு பார்த்தா அந்த ஒரு சிந்தட்டிக் ஃபீல் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு காட்டின காமாட்சி சில்க்ஸில் இருக்கிறது வந்து அப்படி இருக்காது, பட்டு மாதிரி இருக்கும். பட் இது வந்து இது ஒரு பாலித்தின் ஃபீலில் வந்து இருக்கும். இது எனக்கு சொல்ல தெரில. இதுவுமே பார்த்தீங்கன்னா 5000 to 6000. இது வந்து எங்கே வாங்கினா லக்ஷ்யா சில்க்ஸ்ன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம்ல அங்கே வாங்கினேன். இது வந்து ஒரு வெரைட்டி போல் இந்த மாதிரி மெட்டீரியலில் வருதுலாம். பட் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து மிளகா ரெட்டு, அதில் வந்து இந்த ரேடியம். நான் சொன்னாலே இந்த ரேடியம் எனக்கு பிடிக்கும்ன்ட்டு. ஸோ இது எங்கே இருந்தாலும் நான் பார்த்து எடுத்துருவேன். இதில் வந்து சில்லி ரெட் மாதிரி, இதில் வந்து கட்டமாக புட்டாஸ் போட்டிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த சாரீ, இது வந்து ரீசெண்டாக நான் கட்டின சாரீ, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அம்மா வீடு வாங்கினேன் இல்லையா, அந்த கிரக பிரவேசம்க்கு வந்து யூஸ் பண்ண சாரீ. இது ஆக்சுவலி வந்து அந்த கிரக பிரவேசம்காக ஸ்பெஷலாக வாங்கல. கிரக பிரவேசம் ஜனவரி வந்தது. அதுக்கு முன்னாடி ஜூன் மந்த் என்னோட பர்த்டே வந்தது. நான் வந்து ஒரு மே மந்த் போல் வரமகாலட்சுமிக்கு ஒரு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஆட் அப்போது அந்த கடைக்கு ஆடுக்காக போகும்போது நிறைய ட்ரெஸ் வச்சு காட்டுவாங்க இல்லையா, நம்ம மேலே தானே வச்சு காட்டுவோம் ஆடுக்கு. ஸோ அப்படி வைக்கும்போது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ தமன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்திருந்தாங்க, டயாடமில் ஒரு ஃபங்க்ஷன் வந்திருந்தாங்க. அதில் இந்த கலர் சாரீ தான் கட்டியிருந்தாங்க. இதுலேயே சில்வர் சரி, இது கோல்டு மாதிரி சில்வராக இருக்கும். ஸோ அது பார்த்துலேருந்தே இந்த பர்பிளில் சில்வர் வரும். இந்த பர்பிள் வாங்கணும்னு தமன்னா பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயங்கரமாக ஆசை வந்துருச்சு. கரெக்டாக வந்து இங்கே வரமகாலட்சுமி இதை பார்க்கவும் ஐயோ இது வாங்கியாவும் நினச்சேன். ப்ரைஸ் பார்த்தா 24,000 போட்டுருந்துச்சு. இதுதான் என்னோட லைஃப் ஃபஸ்ட்டு காஸ்ட்லியாக சாரீ. நான் வந்து 5000 மேலே புடவை வாங்கவே மாட்டேன். அதுதான் அதிகபட்சம். சில்க்குன்னு அதிகபட்சம் 5000. அதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்னா மட்டும்தான். லைக் இந்த வீட்டோட கிரகப்பிரவேசம் தான் என்னோட ஃபஸ்ட்டு காஸ்ட்லியஸ்ட் சாரீ 5000. அதை விட்டால் என்னோட கல்யாணத்துக்கு எடுத்தது 15,000. இதுதான் அதிகபட்சம் நான் எடுத்ததே. ஸோ இது வந்து ஆசைப்பட்டுட்டு வந்துட்டேன். சரி இவ்வளோ எதுக்கு செலவு பண்ணணும், இது எஃப்டியில் போட்டால் வட்டியாச்சும் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் பிரபாட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு சாரீ பார்த்து நான் செம்மையாஞ்சப்போ நான் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மேனேஜர் நம்பர் என்கிட்ட இருந்தது. பிகாஸ் நான் தானே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன், அதனால் காண்டாக்டாக மேனேஜர் நம்பர் இருந்தது. அவர்கிட்ட அவன் காண்டாக்ட் பண்ணி வாங்கி வச்சுருந்துருக்கான். என் பர்த்டே அன்னைக்கு காலையில் வந்து இங்கே பாரு நீ சொன்னி அந்த சாரீ நான் வந்து மேனேஜர் எடுத்து வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணான். ஸோ ஜூன் மாதம் கிஃப்ட் பண்ணது ஜனவரி மாதம் வரைக்கும் நான் அப்படியே வச்சுருந்தேன். ஜனவரி அம்மா கிரகப்பிரவேசம் வரும்போது இதுதான் வியர் பண்ணியிருந்தேன். ஸோ இது நிறைய பேர் வந்து லைக் போட்டிருப்பீங்க இந்த சாரீக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சாரீ. ஸோ வயலட் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தேன். இந்த ஒரு பீரியட் ஃபுல்லாக இந்த வயலட் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்தது அந்த டைமில். நிறைய வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வெட்டிங் பொண்ணுங்க எல்லாம் எக்ஸாக்ட்லி இந்த சாரீ தான், எக்ஸாக்டாக இதே சாரீ வந்து கட்டி நிறையா வெட்டிங் பண்ணியிருந்தாங்க. இது வந்து காசுக்கு ஏற்ற மாதிரி தான் நினைக்கிறேன் புடவை பொறுத்த வரைக்கும். அதை நான் ரொம்ப ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போல்லாம் 2000 கொடுத்தாலும் பட்டு தான், 10,000 கொடுத்தாலும் பட்டு தான் நினைப்பேன். பட் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து 24 சொன்னேன் இல்லையா, இதோட தின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கும். இது பயங்கர ஒல்லியாக இருக்கும், போட்டுக்கிறதே தெரியாது. ஸோ அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி நிஜமாவே அதோட ஒர்க் வந்து இருக்குது. அது சும்மா கிடையாது, உண்மை தான். அது ரொம்ப நான் பட்டு கட்டாதனால அதை பற்றி அவ்வளோ தெரியாமல் இருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் 1-2 வாங்கும்போதே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாகவும் இருக்கும், வெயிட்டாகவும் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். இந்த பர்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்பிள் எப்பவுமே உங்கள் ஸ்கின் டோன் வந்து நல்லா பிரைட் பண்ணி காட்டும். ஸோ இது ரொம்ப பிடிச்ச பர்பிள். ஆல்சோ இது வந்து அந்த டிஷ்யூ பேஸ்டாக இந்த மாதிரி ஜரி மாதிரி வருது பார்த்தீங்களா, அப்படியே கோல்டாக வருது, சில்வராக வருது, இப்படி அடிக்குது பார்த்தீங்களா. இது வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டு. இப்போ இந்த வீட்டில் இருக்கோம் இல்லையா, இதுக்கு ஒரு கிரக பிரவேசமும் இல்லையா, ஃபஸ்ட்டு வீட்டோடது. ஸோ அந்த சாரீ தான் தேடிட்டே இருக்கேன், எங்கே வச்சேனே தெரில. ஒரு கவரில் பத்திரமா போட்டு வச்சேன், அந்த கவரே எங்கேயுமே காணோம். அண்ட் அதே இதில் வந்து மார்னிங் நான் இந்த சாரீ கட்டியிருப்பேன். நிறைய பேர் இந்த சாரீ எவ்வளோ சூப்பராக இருக்குது, என்ன சில்க்குன்னு கேட்டாங்க. சில்க் கிடையாது, இது நார்மல் காட்டன் சாரீ. இதோட ப்ரைஸ் வெறும் 1500 தான். இது வந்து காஞ்சிபுரமில் ஏஎஸ் பாபுஷான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும், அந்த பாபுஷாவில் வாங்கினேன். ஃபோக்கஸே ஆக மாட்டேதுப்பா. ஏஎஸ் பாபுஷா அப்படின்ற கடையில் வாங்கினது நார்மல் டிசைனர் காட்டன் சாரீ. இங்கே மட்டும் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி போட்டிருப்பாங்க. 1500 தான். இதுதான் நான் கிரகப்பிரவேசமில் மார்னிங் ஐயர் இருக்கும் போது கட்டியிருந்தேன். அப்போவே எங்கள் வீட்டில் சொன்னாங்க, ஐயர் வரும்போது அந்த மாதிரி சாங்கியம் பண்ணும்போது பட்டு கட்டுனாங்க. இல்லை எனக்கு மார்னிங்கில் 3 மணிக்கு எழுந்துச்சி வரேன், எனக்கு பட்டுலாம் வந்து கட்ட தெரியாது காலங்கத்தால், எனக்கு காட்டன் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த காட்டன் வந்து காலையில் கட்டியிருந்தேன்.
திஸ்மே கிரகப்பிரவேசம் சாரி. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க இந்த சாரி எவ்வளோன்னு. நான் 1500 போட நம்பவே இல்லை. யாராவது 1500 கிரகப்பிரவேசம் கட்டுவாங்களா? நீங்கள் சும்மா சொல்கிறீங்க. நாங்கள் நிஜமாவே இது வந்து 1500 நார்மல் காட்டன் புடவை தான் இது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கோயிலுக்கு கட்டினேன், கிரகப்பிரவேசம் கட்டினேன். 2 டைம்ஸ் தான் கட்டினேன், அது மேலே கட்டல. ஐயர் அந்த சாங்கியம்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்கல்ல, அப்போ கட்டுறதுக்கு மட்டும் பட்டு வச்சுருந்தேன். அதை தான் எங்கேயோ வச்சேன், எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த சாரீ வந்து என்னோட ஏஜ் அட்டன் சாரீ. ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து அந்த சாரீ கட்டியிருந்தேன். சாரீ மெமரபிள் சாரீ. அப்போ அவங்க வாங்கிட்டு வரும்போது எனக்கு பிடிக்கல, என்ன இந்த கலர் இப்படி இருக்குன்னு நினச்சேன். பட் இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான கலரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஆனால் எனக்கு பிடிக்காத விஷயம், ஒன் சைட் தான் பார்டர் வரும். அதனால் இப்படி வச்சோன்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட் மேலே இருக்காது. அந்த டைமில் வந்து இது 4000 சம்திங் நான் ஏஜ் அட்டன் பண்ண டைம், ஐ திங்க் ஸோ. இது வந்து எப்போது அங்கே போத்தீஸோ இதுலேயே எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த டைம் போய். 2005 March 5 அன்றைக்கி தான் எனக்கு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அன்றைக்கி கட்டியிருந்தேன் இந்த சாரீ. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் நான் சொன்னல காசுக்கு ஏற்ற கூலிக்கு ஏற்ற பணியாரன்ற மாதிரி அந்த டைமில் அந்த ப்ரைஸு. ஆனால் நல்லா இருக்குது. நான் எதெல்லாம் வந்து 3000 2000 5000 வாங்கினா அதெல்லாம் இப்போ என்கிட்ட ரொம்ப இல்லவே இல்லை. எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொடுக்கவே மனசு வராது, அந்த மாதிரி இருக்குது. இதோட எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 2005 2025 20 வருஷம் 20 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் நல்லா புதுசாக தான் இருக்குது. ஒன்றும் இந்த மடிப்பில் கோடு வருது கிளியறது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா புதுசாக சூப்பராக இருக்குது. இது வந்து மலேசியாவில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்காக போயிருந்தேன். அந்த ஃபோட்டோ ஷூட்காக எனக்கு கொடுக்கப்பட்ட சாரீ. எப்போயுமே ஃபோட்டோ ஷூட் முடிச்சோன்னா சாரீக்காரங்க நம்ம சாரீ திருப்பி கொடுத்துருவோம். பட் அவங்க வந்து ஃபோன் பண்ணி இதை நீங்களே வச்சுக்கோங்க இந்த சாரியை அப்படின்னு சொன்னாங்க, என்னோட கிஃப்ட் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வச்சுக்கிட்டேன். அதோட ப்ரைஸ் எனக்கு தெரியல. இவங்க பேஜ் வந்து தரி டு தரி, THARI தரி 2 நம்பர் 2 தரி, மலேசியா பேஜு. ஸோ அவங்க அதனால் வரும்போது மலேசியாவிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாரீ இது. க்ரீம் கலர் பார்டரு, அதிலே வந்து சில்வர் சரி வச்சுருக்கோம். இங்கே வந்து பிங்க் கலரு, அதில் குட்டி குட்டி புட்டாஸ் இருக்கும். அதில் டபுள் பிங்க் வரும். ஒரு லைட் பிங்க்கு இந்த கேப்ஸில் இருக்கும். மெயின் புட்டா வந்து கொஞ்சம் டார்க் பிங்க்கில் இருக்கும். இதுவே பேபி பிங்க் தான். இது அந்த க்ரீமும் பேபி பிங்க் கலந்து இன்னுமே லைட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நல்லா ஃபேஷனபிளாக ஒரு ப்ளவுஸ் போட்டோம்னா செம்மையாக போட்டு போகலாம். முந்தி ஃபுல்லாகவே க்ரீம் தான். இதில் வந்து ஃபுல்லாக சில்வர் சரி. நான் வியர் பண்ண ஃபஸ்ட்டு சில்வர் சரி சாரீ வந்து இது தான். அதுக்கு முன்னாடி எல்லாமே கோல்டு சரி தான் போடுவேன் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு. முதல்ல சில்வர் போட்டிருந்தேன். இதுக்கெலாம் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் நெக்லஸ் அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கணும். ஜரிக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்லரி செலக்ட் பண்ணிக்கணும். ஜரி சில்வராக இருந்தால் நீங்கள் ஸ்டோன் போயிடணும், ஒயிட் ஸ்டோன் போயிடணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாரீ. இது வந்து என்னோடய அண்ணா வெட்டிங்க்காக எங்கள் பெரியம்மா வாங்கி கொடுத்தாங்க. இதில் வந்து 2 சாரீ இருக்குது. ரிசப்ஷன் ஒன்று, முகூர்த்தம் ஒன்று. இது முகூர்த்தமுக்கு வாங்கினது. அந்த ரிசப்ஷனும் காணும். என்னோடய ரிசப்ஷன் சாரீ இல்லை, அப்புறம் இந்த கிரகப்பிரவேசம் சாரீ இல்லை, அப்புறம் ஒரு வெட்டிங்க்காக திரும்பியும் ரெட்டுன்னு தேடி ரெட் வித் வயலட் பார்டரில் ஒன்று வாங்கினேன். இது 3 மட்டும் ஏதோ ஒரு கவரில் பத்திரப்படுத்தி வைக்கிறேன்னு எதுலையோ போய் வச்சுட்டேன். அதை மட்டும் என்னால் இப்போ எடுக்க முடியல. வேறு ஏதாவது வீடியோவில் நான் அதை கொலாப் பண்ணி காட்டுறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தது. இது எங்கே எடுத்ததுன்னா AS பாபுஷான்னு சொல்லிட்டு காஞ்சிபுரமில் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ஐ திங்க் 8000 நினைக்கிறேன். 8000. ஆனால் இன்னும் நல்லா செம்ம இதுவாக இருக்குது. அதான் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப தின்னாக ஃபீல் ஆகுது. ரொம்ப வளையிற மாதிரி ஃபீல் ஆகுது. முடன்னு இல்லாமல் நல்லா வளையுது. ஸோ நல்ல சில்காக வாங்கும்போது நல்லா வளையறதுக்கு ஈஸியாக இருக்குது. என்னமோ எங்கள் அம்மா மட்டும் இந்த புடவையை கட்டினாலே ஏன் இதை கட்டுறேன்னு கேட்டே இருப்பாங்க. என்னவோ தெரில, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இந்த புடவை பிடிக்காது. அவங்களுக்கு க்ரீன்னாலே பிடிக்காது. எனக்கு க்ரீன் தான் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் சிங்கப்பூருக்கு பட்டிமன்றம் போயிருந்தேன் ரீசெண்டாக. அப்போ பட்டிமன்றம்ல இதான் போட்டிருந்தேன். இதுவும் அந்த பிங்க் சாரீ மாதிரி தான். புட்டாஸ் வந்து கோல்டன் புட்டாஸ் வரும். அந்த பிங்க்ல இதே மாதிரி புட்டாஸ் இருக்கும். போன வாட்டி காட்டினதில் உள்ளே வந்து க்ரீன் இருக்கும். இந்த சாரீ வந்து 2016 எடுத்தேன். 2010 வருஷம், 9 இயர்ஸ் ஆகுது இந்த சாரீ எடுத்து. இது வந்து என்னோடய கல்யாண புடவை. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரீசெண்டாக போட்டேன். அந்த இது மடிப்பு கூட கலையாமல் வச்சுருக்கேன். இது வந்து அயன் பண்ணி கொடுத்தாங்க. சரி, இது அப்படியே கலையாமல் வச்சுருக்கேன். சார் நெக்ஸ்ட் ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் இப்படியே கட்டிக்கலான்னு சொல்லிட்டு அந்த மடிப்பு அப்படியே வச்சுருக்கேன். நான் ப்ளீட் பண்ணது. என்னோடய ஃபேவரட் சாரீ, ஆப்வியஸும் வெட்டிங் சாரீ ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லைஃப்ஸ் காஸ்ட்லியஸ்ட் சாரீ. இது வந்து என்னோடய மாமியார். நான் ஃபஸ்ட்டு 5000 கல்யாணம் போட போதும், அதுக்கு மேலே வேணாம், 4000 கூட போதும் அப்படி சொன்னேன். வரமகாலட்சுமியில் தான் இது வாங்கினேன். 2019 வாங்கினேன். அப்போ அத்திவரதர் போயிட்டு இருந்தது. அதனால் காஞ்சிபுரம்லாம் நுழையவே முடியல, யாராலையும் போக முடியாது. காஞ்சிபுரமே ஸ்தம்பிச்சு போயிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வேளை கல்யாணம் வந்திருந்தால் நம்ம ஈஸியாக போயிட்டு வந்திருக்கலாம். ஸோ ஒரு 10 days கேப்பில் 10 days முன்னாடி வந்தனால
நம்மளால முடியல, அத்திவரதர் கூட்டத்தில் போய் புடவைலாம் எடுக்க முடியாது சொல்லிட்டு நாங்கள் வரமகாலட்சுமி இங்கே ஆழ்வார்பேட்டில் இருந்துச்சு. இங்கே நிறைய இடத்துல இருக்குது, டி நகர்லேயும் ஆழ்வார்பேட்டில் ஒரு பிரான்ச் இருக்குது, அங்கே போய் எடுத்தோம். ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. அதுலேருந்தே வரமகாலட்சுமி ரொம்ப ராசியாக இருந்துச்சு. அதில் நான் எது எடுத்தாலும் எனக்கு எப்பயுமே கையில் எப்பயுமே தங்கும் அந்த மாதிரி சாரீ. அது இப்போ நான் காட்டின கிரகப்பிரவேசம் சாரீ அம்மாவுக்கு வாங்கினது வரமகாலட்சுமி, வெட்டிங்கும் வரமகாலட்சுமி. இங்கே எடுத்தது எல்லாமே நல்லா நிற்கும். கொஞ்சம் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் கிடைக்காது. 4000 5000 ஓரளவுக்கு கிடைக்கும். இந்த 3-4000 கேட்டிங்கன்னா அங்கே கிடைக்காது. ஏன்னா அங்கே எல்லாமே பியூர் பட்டு தான் விற்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு 5 அபவ் தான் ஸ்டார்ட் ஆகும் பியூர்ன்றனால. ஆனால் வந்து நல்லா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப வருஷம் தாங்கி நிற்கும், அந்த மாதிரி இருக்கும் புடவை. ஸோ இது வந்து 15.5K. இது ஜரியில் கொஞ்சம் புட்டாஸ். இதில் வந்து பிங்க் க்ரீன் கலரில் சும்மா குட்டி குட்டி மட்டும் வரும். இது வந்து அழகான பஞ்சு மிட்டாய் பிங்க்கு. இதில் வந்து புட்டாஸ்குள்ளே கொஞ்சம் ஆரஞ்சு இருக்கும், ஆரஞ்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ஒர்க்கு வந்து டீட்டெயில் ஒர்க் தான். நடுவில் வந்து சில்வர் சரி ஒரு டாட் மட்டும் வச்சுருப்பாங்க. ஃபுல் கோல்டு சரி பிங்க்கு, திலகம் ஷேப்பில் வந்து பார்டர் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த சாரீ. இது வந்து நான் மைசூருக்கு ஃபேமிலியோட ட்ரிப் போயிருந்தேன். அப்போ வந்து மைசூரில் எடுத்தது. மைசூர் சில்க்குன்னு சொல்லுவாங்க. 3000 நினைக்கிறேன். அது ஒரு நார்மலாக ஒரு ஷாப்க்கு அவங்களே நம்ம ரோட்டில் போகிறோனாலே டூரிஸ்ட்னு தெரிஞ்சாலே அவங்களே கூப்பிட்டு போயிடுவாங்க. சரி இங்கே வாங்க, சாண்டில் சோப் பண்ணுறதெல்லாம் இங்கே இருக்குது, கம்பெனிலாம் இங்கே இருக்குது, எனக்கு 20 ரூபா கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 20 ரூபா கொடுத்தோன்னா நேராக எடுத்துகிட்டு போய் நம்மளை சும்மா கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வாசலை விட்டுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன வாங்குறோமோ அதுலேருந்து கமிஷன், ஒரு மந்த்துக்கு இவ்வளோ பேர் கூட்டிகிட்டு வரணும், அவங்களுக்கு ஒரு மந்த்லி சேலரி அந்த மாதிரி இருக்கும். அதனால் சும்மா என்னடா 20 ருபீஸ் கேட்குறாங்களேன்னு யோசிச்சேன். நிஜமாவே அங்கே போயிட்டு ஏமாற்றுவாங்களோன்னு பார்த்தா நிஜமா 20 தான். அவ்வளோ தெரிஞ்சது அவங்களுக்கு மந்த்லி சேலரி அங்கே கொடுக்குறாங்க. சும்மா ஆளுங்களை கூட்டு வந்து விட்டால் அவங்க போதும். அந்த மாதிரி நீங்கள் சும்மா டூரிஸ்ட்டுன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆட்டோவில் ஏறி எனக்கு வந்து மைசூர் பேலஸ் கூட்டு போங்கன்னு சொன்னால் கூட அந்த ஆட்டோக்கார் உடனே என்ன சொல்வார், நான் மைசூர் பேலஸ் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் கேட்குற காசுக்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ நம்ம பேரம் பேசுவோம்ல, இவ்வளோ எவ்வளோ ஆகும் அப்படின்லாம், நீங்கள் கேட்குறதே கூட்டு போகிறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கடையை விசிட் மட்டும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து அது மைசூரில் வந்து அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி. இது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த ஒரு கலர். இந்த கலர் என்கிட்ட இல்லை. சாண்டில் வித் மெரூன் எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. அதனால் சரி இதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கட்டிட்டேன். என்ன இதுக்கான ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஒன்று தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் மைசூர் சில்க் வந்து எனக்கு அவ்வளோ ஃபேவரட் சில்க் கிடையாது. நம்ம காஞ்சிபுரத்தை வந்து அடிச்சிக்க முடியாது. மைசூர் சில்க் அவ்வளோ இதுவாக இருக்காது, ஆனால் கொஞ்சம் கட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, 3000லாம் மைசூர் சில்கே இல்லை மேடம், மைசூர் சில்காக எல்லாமே 20,000 அபவ் வாங்கும்போது தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும், நீங்கள் மேபி 3000 வாங்கினாலும் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கடைக்காரங்க சொன்னாங்க. சரி பரவாயில்ல, போனதுக்கு ஏதோ ஒன்று எடுக்கணுமேன்றதுனால தான் எடுத்தேன், ரொம்ப ஆசைப்பட்டு எடுக்கல. இதுவே காஞ்சிபுரமாக இருந்திருந்தா இதோட அந்த லுக்கே வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த க்ரீம் வித் மெரூன் இதுவே நான் காஞ்சிபுரத்தை வாங்கியிருந்தேன்னு வைங்களேன், இந்த இந்த த்ரெட்டோட ஒர்க்கே வந்து நம்ம ஊருது வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த விஷயத்தில் வந்து காசி பட்டா கூட இருக்கட்டும், மைசூர் பட்டா கூட இருக்கட்டும், நம்ம காஞ்சி பட்டை வந்து அடிச்சிக்க முடியாது. ஒரு பாட்டில் இது வரும், காஞ்சி பட்டை காசி பட்டு மிஞ்சாதே ஓ நினப்பில் நினப்பு தோணாதேன்னு ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டு தவசி படத்தில் தேசிங்கு ராஜா தான் அந்த பாட்டில் அந்த லைன் வரும். அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. எந்த பட்டும் காஞ்சி பட்டை வந்து மிஞ்ச முடியாது. அது வந்து நம்ம அழகு தான். அப்புறம் இந்த எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயினாக வரும். இதுவே காஞ்சாங்கன்னா அப்படியே வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக இங்கே ஜரி கொடுத்ததை வந்து செமரிச்சா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இது வந்து இப்போது தமிழ் வருஷப்பிறப்பு நினைக்கிறேன், அதுக்கு எடுத்திருந்தேன். பட் வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, என்ன ஆச்சு நல்லி சில்க்ஸ்க்கு அப்படின்னு நான் யோசித்தேன். இது வந்து நல்லியில் எடுத்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 3500. ஆனால் வந்து 3500 கூட இது வந்து வர்த்து கிடையாது இந்த புடவை. சும்மா எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். எனக்கு மெரூனில் ஒன்று எடுக்கணும்னு தோணுச்சு. என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க ஒரு மாடல் வச்சு. அதில் இந்த மாதிரி அரக்கு கலர் வச்சு ஒரு சாரீ போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே இதை மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டே இருந்தேன் அவங்கக்கிட்ட. அதனால் இந்த கலர் தான் வேணும்னு கடையில் தேடி மெரூனில் எது இருக்கோ காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டின மெரூனில் நான் இது வந்து இதை சூஸ் பண்ணேன். 3500 நல்லியில். ஆனால் ஒரு காலத்தில் நல்லி அப்படின்னாலே வந்து பணக்காரங்க தான் உள்ளே போக முடியும், நம்மளாம் நுழையவே முடியாது அப்படின்ற தாட்டு தான். ஸ்கூல்லாம் முடிக்கிற வரைக்குமே நாங்கள் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போனால் நல்லியை வந்து சும்மா அப்படி பார்த்துட்டு போவோம். ஆனால் எடுக்கிறது வந்து நம்ம சரவணா தான். போத்தீஸ் போகணுன்னாலே நல்ல ஒரு பட்ஜெட் இருந்தால் தான் போத்தீஸ்குள்ளேயே தீபாவளி ட்ரெஸ் எடுக்க முடியும். அந்த மாதிரி யோசிப்போம். போத்தீஸே நம்ம காசுன்னு யோசிப்போம். நல்லிக்குள்ளே நுழைய வாய்ப்பே இல்லை. பட் அப்படி இருந்த நல்லி வந்து இப்போ நான் ஒரு 3500 கூட அங்கே ஒரு சுத்தமாகவே கலெக்ஷன் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சூஸ் பண்ணேன். ஐ திங்க் இன்னும் நீங்கள் உங்கள் கலெக்ஷனை பெட்டர் பண்ணணும். நான் வந்து இது அண்ணா நகரில் வாங்கினேன். ஒரு வேளை அண்ணா நகர்ன்றனால அங்கே வந்து நீங்கள் கலெக்ஷன் அவ்வளோ ஆள் வரல, நீங்கள் வச்சில்லையான்னு எனக்கு தெரில. ஒரு நார்மலாக ஒன்று பார்க்கணுன்னாலே 15 மேலே வச்சா தான் ஒரு சாதாரணமாக பார்க்கக்கூடிய சாரி கூட இருக்குது. ஐ டோன்ட் நோ அவங்களுக்கு என்ன ஆச்சு. நாங்கள் ஒரு பெரிய பிராண்டு, அவங்கள பாலம் குமரன் அவங்க இதுவே நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் நல்லாயிருக்கு. பட் நல்லியை வந்து கொஞ்சம் கவனிங்க. இது வந்து ரொம்ப சவுண்டு கூட கேட்க தான் தெரியல.
சவுண்டு கேட்குது. அது வந்து ஒரு ஒரு கவர் மாதிரி இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி. அந்த கொடுத்த 3500க்கு வந்து கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபைடே இல்லை. 1005 கூட நல்ல சாரி கிடச்சிரும் போல். நான் நல்லி நம்பி போனேன். அங்கே நான் அண்ணா நகரில் ஒரு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் பக்கத்தில் அதான் இருந்துச்சு, அதனால் போனேன். பட் கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஐ திங்க் இன்னுமே நீங்கள் கொஞ்சம் இந்த நம்பர் ஆஃப் சாரீஸ்லேயும் சாரீ குவாலிட்டியில் மெயினாக கம்மி காசில் ஒரு நல்ல சாரீ கொடுக்குறதுல வந்து நல்லி ஷுட் கான்சென்ட்ரேட் நிஜமா. மற்றபடி இந்த சாரியில் மடிப்புலாம் நல்லா வந்துச்சு, இந்த லுக் வைஸ் நல்லாயிருக்கு. பட் இந்த ஜரி வந்து ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்குது. இது எப்படின்னா ஒரு 1000 ருபீஸ்க்கு வாங்கினா என்ன ஒரு ஒர்த் இருக்குமோ அந்த ஒர்த்து தான் அதில் இருக்குது. 3,500 ஒர்த்து இல்லை. நான் கடையிலையும் சொல்லிட்டு வந்தேன். போன வாட்டி எங்கள் அம்மா கூட நல்லி போயிருந்தேன். போன வாட்டி ஒன்றுமே இல்லை, இந்த வாட்டி ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறீங்க, நல்லி ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய பேராக இருந்தீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்களை கேட்டுட்டு வந்தேன். நான் என் கூட ஒருத்தங்க வாங்கிட்டு இருந்தாங்க, அவங்களும் ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைடாக என்ன கலெக்ஷனே இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. 5000 வரைக்கும் போனால் கூட கலெக்ஷன் சுத்தமாக இல்லை. பார்க்கவே ரொம்ப ஓல்டிஷ் சாரியாக இருக்குது. லைக் கிடப்பிலே கிடக்கு, இது எப்படி தள்ளுறதுன்னு தெரியாமல் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. அது ரொம்ப கஷ்டமாக இருந்து பார்க்கவே. பட் பார்த்தா இப்போ வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி இருக்குது. வீடியோவில் பார்த்தா வாவ்னு சொல்கிற மாதிரி இருக்கும், பட் நேரில் டச் பண்ணும்போது அந்த மாதிரி இல்லை. இந்த மெரூனுக்குனே ஒரு அழகு இருக்கு இல்லையா, மெரூன் வித் ஜரி வச்சாலே ஒரு அழகுன்னு இருக்கும் இல்லையா, அந்த அழகு டெஃபினட்டாக அதில் இருக்குது. இது வந்து கண்ணை மூடிட்டு இந்த கடைக்கு நீங்கள் ஒரு வேளை உங்ககிட்ட பட்ஜெட் இருந்தால் தாராளமாக போகலான்னு ஒரு கடை சொல்கிறேன்னா அது வந்து இந்த கடை தான் சொல்லுவேன். தனைரா வேளச்சேரியில் இருக்குது. தனைரா அப்படின்ற ஷாப்பு. இந்த ஷாப்புக்கு நான் ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ் பண்ண தான் போயிருந்தேன். வேளச்சேரியில் புது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி அண்ணா நகரில் எங்கேயும் இருக்காங்க. போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஷாப்பு. அந்த ஷாப்பில் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, ஆரஞ்செல்லாம் ஒரு இதில் வச்சுருப்பாங்க, எல்லோலாம் தனியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி கலர் பேஸ்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அது ப்ளஸ் பாயிண்ட்டாக மைனஸ் பண்ணுறேன்னு தெரில. ஏன்னா ஒரே மாதிரி எல்லா கலரும் பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக எடுக்க தோணுமா தெரில. சூஸ் பண்ணிட்டு வந்தோன்னு வைங்களேன், எனக்கு ப்ளூ தான் வேணும்னா அப்போ அந்த மொத்தமாக ப்ளூ வைக்கும்போது எடுப்போம். மற்றபடி மிக்ஸ் கலர்ஸாக இருக்கும்போது அந்த கம்பேரிசன் தெரியும். ஒரு 10 கலர் மிக்ஸாக இருக்கும்போது அந்த கலர் எடுங்க அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்ட் எனக்கு கரெக்டானு தெரில. ஆனால் பார்க்கும்போது அழகாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி விப்ஜிஆர் மாதிரி அந்த ரெயின்போ மாதிரி அங்கங்கே வச்சுருப்பாங்க, அது நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இது வந்து சில்க் காட்டன். இது வந்து சில்க் கிடையாது. பட் இதை நான் காட்டினேன்னா அவ்வளோ எலகெண்ட் ரிச்சாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 5000 ருபீஸ் சில்க் காட்டனே. ஆனால் அவ்வளோ ஒரு எலகெண்ட்டாக இருக்கும். இது வந்து தாராளமாக வர்த்து தனைராவில் நீங்கள் காசு கொடுக்குறது. முக்கியமாக தனைரா என்ன பிராண்டுனா டாட்டாவோட பிராண்ட். நம்ம தனிஷ்க்கு இருக்காங்க இல்லையா, தனிஷ்க்கு டாட்டாவோட எல்லா பிராண்ட்ஸ் மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக்கு அந்த மாதிரி தனைராங்கிறது டாட்டாவோடது. ஸோ வந்து நம்பி வாங்கலாம் டாட்டாவோட எதுனாலும். நீங்கள் எந்த சாரி வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. இது கிராம் கோல்டு இருக்குது, இதில் நாங்கள் இவங்களை வச்சு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துருவாங்க. இன்னொன்று அவங்க ஒன்று என்ன பண்ணதா என்கிட்ட சொன்னாங்கன்னா, இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு குட்டி குடிசை வீட்டில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒருத்தன் கொள்முதல் வாங்கிட்டு போகும்போது அந்த சாரி ரொம்ப கம்மி காசு கொடுத்து எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து வாழ்வாதாரமே அவங்களுக்கு இருக்குது. அது கடைசி வரைக்கும் அந்த குடிசையிலே உட்காந்துருப்பாங்க. காலெல்லாம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே சேறு படிஞ்ச கால் மாதிரி இருக்கும். அவங்க லைஃப் அதோட போயிடுது இல்லையா. அவ்வளோ டேலண்ட் அவங்களுக்கு இருக்குது. அவ்வளோ வந்து ஒரு இமேஜினேஷனோட அந்த ஒரு சாரியை பண்ணுற நேர்த்தி இருக்குது. ஆனால் அவங்களோட வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா, அவங்க கடைசி வரைக்கும் பிறந்தது கடைசி வரைக்கும் குடிசையே சாவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் டாட்டா தனைரா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி விசைத்தறி தொழிலாளர்கள்ட்ட போயிட்டு அவங்கள வந்து கார்ப்பரேட் மாதிரி ஜாபுக்கு எடுத்து அவங்க மந்த்லி வந்து ஒரு சேலரி மாதிரி ஹை சேலரி மாதிரி பே பண்ணி அவங்கள வந்து ஒரு ஏசி இருக்க ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தரீஸ் வச்சு அங்கே அவங்களுக்கு யூனிஃபார்ம் ஐடி கார்ட்ஸ்லாம் கொடுத்து அங்கே ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் பார்த்தா இது வந்து கார்ப்பரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ன கிடச்சிது, கார்ப்பரேட் மயமாக்குறது நான் சப்போர்ட் பண்ணல. பட் இந்த விஷயம் இந்த பர்டிகுலர் விஷயம் தான் நன்மை தான் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு மாதம் வந்து ஒரு சம்பளம். அவங்க வந்து ஒரு சாரீ கஷ்டப்பட்டு நெய்வாங்க. இது 200 ரூபாய்க்குன்னு வாங்கிட்டு போயிட்டு இந்த சாரீ வந்து அதிகமாக விற்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன அதில் வந்து இருக்குது, அதுக்கு மந்த்லி ஒரு சேலரி வரும்போது அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். எனக்கு மாதம் இதுதான் செலவுன்னு வச்சுக்க முடியும். அவங்களுக்கு ஒரு லோன் கிடைக்கும். அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க மந்த்லி சேலரி லோன் கிடைக்கும். அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் கிடைக்கும் போது இது வந்து நிஜமாக நல்ல விஷயம். அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு, அவங்களுக்கு ஒரு பெருமை, நாங்கள் இந்த ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பெருமை. ஸோ இதெல்லாம் டெஃபினெட்லி அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி ஒரு கம்பெனியில் அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடான விஷயமா இருந்தது. தனைரா டீமுமே அதை வந்து ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஐடி கார்ட்ஸ் கொடுத்து அவங்கள ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்கி நாங்கள் அழகு பார்த்தோம். அந்த தாத்தாங்க வந்து அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வெயிலில் வேலை செஞ்ச தாத்தாங்க திடீர்னு ஏசிக்குள்ளே வந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ரெஃப்ரெஷ்மெண்ட் டீ காஃபி கிடைக்குது டைமுக்கு. அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும். அவங்க ஃபேமிலிலாம் கூட்டிகிட்டு வந்து இதான் என் ஆஃபீஸ், நான் ஒர்க் பண்ணலாம் காட்டினாங்க அப்படின்னாங்க. எனக்கு அது வந்து இந்த கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம் அந்த பாட்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்களோட லைஃப் அப்படி தான் இருந்திருக்கும், இங்கேருந்து அவங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயமே எனக்கு தனைரால் ரொம்ப பிடிச்சது. ஒன்றும் இல்லை, நீங்கள் வேளச்சேரி மெயின் ரோட்லேயே இருக்குது. இதை பற்றி ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் 2 கலர்ஸ் வாங்கினேன். இது ஒரு கலர், அம்மாவுக்கு ஒரு கலர் வாங்கினேன். ரெண்டுமே அம்மா கட்டினாலும் சரி நான் கட்டினாலும் சரி இது வந்து ஒரு சில்க் காட்டன்ற மாதிரி இருக்காது.
இது வந்து ஒரு ஒரு வெட்டிங்க்கு நீங்கள் கட்டிட்டு போகலாம் அந்த மாதிரி இருக்கும். இதை போட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்டோன் செயின் போட்டிங்கன்னா இதை நீங்கள் வெட்டிங் கெஸ்ட்டாக போகலாம் அந்த மாதிரி இருக்கும். எப்போயுமே காட்டன் சேரீலாம் வாங்கினோன்னா கொஞ்ச நாள் நான் யாருக்காவது கொடுத்துருவேன். ஆக்சுவலி சித்தி ஒரு தங்கச்சி அது மாதிரி யாருக்காவது நான் கொடுத்துருவேன். ரொம்ப வச்சுக்க மாட்டேன். ஏன்னா கட்டுறதும் இல்லை, நம்ம வச்சுக்கிறதுக்கு அவங்க ஆசை எங்கேயாவது கட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். பட் இந்த சாரீ வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு மனசே வராது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாரீ வந்து என்னோட சித்தியோட கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா வாங்கின சாரீ. பட் எனக்கு என்னமோ இந்த கரும்பச்சை ரொம்ப பிடிச்சி நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எதுக்கு இதை போய் கட்டுற, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் விஜய் டிவியில் இந்த முதல் வணக்கம் ஷோவில் பண்ணுவேன்ல, அதில் கூட இதை நான் கட்டியிருந்தேன். நியூஸ் ரீடிங்க்கும் நான் இதை கட்டிட்டு நியூஸ் படிச்சிருக்கேன், அந்த சன் டிவி நியூஸ்க்கு. எனக்கு என்னமோ இது ரொம்ப பிடிக்கும். என்னோட சித்தியோட பையன் வந்து இப்போது 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பட் வந்து நான் அவங்க கல்யாணத்துக்கு வாங்கினது. அப்போ அவன் என்ன வயசு, 15-16 வயசு. அவன் 2 வருஷம் கழிச்சு தான் பிறந்தான். ஸோ 18 இயர்ஸ் ஓல்டு சாரீ இது லிட்டரலி. சரி வாங்கும்போது இது லைக் 3000 அந்த மாதிரி தான். இதுலேயும் என்ன ஒரு பிரச்சனைனா ஒன் சைட் தான் பார்டர் இருக்கும். ஐ திங்க் இந்த 18 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஓல்டு சாரீ எல்லாமே அந்த பீரியட் வந்து டிசைன் போல இது. ஒன்ஸ் நான் ஒன்று காட்டினால ஏஜ் அட்டன் சாரீ, நான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் தான் பார்டர் இருக்கும், இதுலேயும் ஒன் சைட் தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஷூட்டிங்காக போடுறேன்னா திருப்பி போட்டுப்பேன். இந்த இடத்த மேலே வச்சுப்பேன், கீழே வந்து எம்டியாக இருக்க மாதிரி விட்டுருவேன். இது பண்ணி போடுவேன். தட்ஸ் ஆல் காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அந்த தொலைஞ்சு போன சாரீ முடிஞ்சால் நான் ஏதாவது இதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஒன்றும் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்றும் கிடையாது. பட் எனக்கே கிடச்சிச்சின்னா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.